வந்து ஆ, அநாகத சக்கரத்தை இயக்கக்கூடிய முத்திரைகள் பார்க்குறோம். இதில் 3 முத்திரைகள் இயங்குது. இங்கே உண்டான இந்த சக்கரத்தை இயக்குது மிகப்பெரிய ஆம், இங்கே இதை கடந்து போனால் தான் நமக்கு வாழ்வில் எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும். தோல் நோயை குணப்படுத்தக்கூடியது. நமக்கு வரக்கூடிய வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கை கால் இழுப்பு, அப்புறம் ஒரு பக்கம் செயல்படாமை, இவைகளுக்கெல்லாம் இது சாலச்சிறந்த முத்திரை. நான் வைத்தியம் தொடங்கின நாளையிலேருந்து ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக நிறைய பேரை தோல் நோயிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறாங்க, இதய நோயிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறாங்க, நிறைய பேர் மனச்சாந்தியோடு வாழ்கிறாங்க. திருவாசக தீக்கை. திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் 4 நெடும்பாடல்கள், அதாவது சிவபுராணம், கீர்த்தி திருஅகவல், திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திருஅகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்டப்பகுதியினை 108 முறை ஓதி கும்ப ஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது. இதன் மூலம் திரு அண்டப்பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையறா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவப் பொருளாக உய்த்து உணர்வார்கள். அநாகத சக்கரத்தை இயக்கக்கூடிய முத்திரைகள் பார்க்குறோம். இதில் 3 முத்திரைகள் இயங்குது. 3 முத்திரைகள் இயங்குது. 1 வாயு முத்திரை, 2 அபான முத்திரை, 3 அபான வாயு முத்திரை. 3 முத்திரை இதில் இயங்குது. அபான வாயு முத்திரை செய்யும்போது வாயு முத்திரையோட பலனும் அபான முத்திரையோட பலனும் நமக்கு கிடச்சிக்கிடுது. அதனால் அபான வாயு முத்திரை பண்ணினாலே வாயு முத்திரை அபான முத்திரை 2 சேர்ந்து வந்துடுது. அதனால் நீங்கள் இந்த வாயு முத்திரைனா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய கட்டை விரலினுடைய அடிப்பகுதியை ஆட்காட்டி விரலுடைய நுனிப்பகுதி தொட்டு கொண்டு இருக்குமாறும், கட்டை விரலை அதில் அழுத்தி வைத்து கொண்டு கட்டை விரலுக்குள்ளே நம்ம ஒரு ஹோல் அமையாமல், ஓட்டை விழாமல் இருக்குமாறும் நம்ம பார்த்துக்கணும். சரியா? இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு பேர் வாயு முத்திரை அப்படின்னு பேர். இந்த வாயு முத்திரையினுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாயு முத்திரை தோல் நோயை குணப்படுத்தக்கூடியது. வாயு முத்திரையினால் நமக்கு வரக்கூடிய வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கை கால் இழுப்பு, அப்புறம் ஒரு பக்கம் செயல்படாமை, இவைகளுக்கெல்லாம் இது சாலச்சிறந்த முத்திரை. நான் வைத்தியம் தொடங்கின நாளையிலேருந்து ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த வாயு முத்திரையையும் அபான வாயு முத்திரையும் சொல்லி நிறைய பேரை தோல் நோயிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறாங்க, இதய நோயிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறாங்க, நிறைய பேர் மனச்சாந்தியோடு வாழ்கிறாங்க. இதுக்கு இந்த அபான வாயு முத்திரை சிறந்ததாக இருக்குது. வாயு முத்திரையினுடைய பலனும் அபான முத்திரையினுடைய பலனும் இணைந்தது அபான வாயு முத்திரை அப்படிங்கக்கூடியது. இப்போ நான் வாயு முத்திரைக்கான பலன் சொன்னேன். வாத நோயை கட்டுப்படுத்த வல்லது. வாயினுடைய இயக்கனாலே மன இயக்கம்தான். மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு அப்படிங்கிறாரு திருமூலர் திருமந்திரத்தில். வாயுவை அடக்குனா மனம் அடங்கிடும், மனதை அடக்குனா வாயு அடங்கிடும். 2க்கும் வாயுவையும் மனதையும் அடைப்பதற்கு இந்த முத்திரை பயன்படும். வயிற்றுக்குள்ளே சதா ஒரு இறைச்சல், அங்கே ஓட்டம் இங்கே ஓட்டம் நீர் ஓட்டம், அவைகளுக்கெல்லாம் இது நல்ல முத்திரை. வயிற்றில் உண்டான அந்த ஓட்டங்களை எல்லாம் சீராக்குது. இது தேவையில்லாமல் சில பேருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு இந்த முத்திரை நல்ல முத்திரை. இந்த முத்திரையை பயன்படுத்தி நீங்கள் எல்லா விதமான மேன்மைகளையும் நீங்கள் அடையலாம். இது வாயு முத்திரை அப்படிங்கக்கூடியது. இது இதயத்தில் நன்றாக வேலை செய்யக்கூடியது. இந்த முத்திரையோடு இது வாயு முத்திரையினுடைய பலன். இந்த முத்திரையோடு அபான முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை. அபான முத்திரையில் கட்டை விரல் நுனியோடு ஆட்காட்டி மோதிர விரல் நுனியும் நடுவிரல் நுனியும் இணைந்து செய்யக்கூடியது அபான முத்திரை. உடலில் உண்டான எங்கு கழிவு தேங்கி இருந்தானாலும், அது ரத்தத்தில் இருக்கலாம், மூத்திரத்தில் இருக்கலாம், மலத்தில் இருக்கலாம், எங்கே தேங்கி இருந்தாலும், மலம் ஜலம் ரத்தம், எங்கே ரத்தத்தில் கழிவு தேங்கி இருந்தானாலும், எங்கு மலத்தாரை ஜலதாரையில் தேங்கி இருந்தாலும் அதை நீக்கக்கூடியதில் மிக சாலச்சிறந்த பங்கு வகிக்குது. இதே மாதிரி மனதில் எங்கேயாவது கழிவுகள் தங்கியிருந்தால், பழைய காலத்தில் எப்பமோ நடந்ததை தூக்கி வச்சுக்கிட்டு இப்போ இது நடந்துச்சு பார்த்தியா, அந்த எண்ணங்களையும் சீராக இயக்க வல்லது இந்த அபான முத்திரை அப்படிங்கக்கூடியது. இப்போ இதய சக்கரமாகிய
அநாகத சக்கரத்தை தூண்டுவதில் இந்த அபான வாயு முத்திரை சிறந்த பங்களிப்பு செய்கின்றது. வாயு முத்திரைக்கு மாதிரி கையை வச்சுக்கிட்டு அதில் அபான முத்திரை மாதிரியும் கையை வச்சுக்கிட்டிங்கன்னா 2 ஒரே முத்திரையில் அமைஞ்சிருது. அப்போ இதில் வாயு முத்திரை, அபான முத்திரை, அபான வாயு முத்திரை 3 முத்திரையினுடைய பலனும் இதில் கிடைக்கும். இது அநாகத சக்கரத்தை இயக்க வல்லது. இது இரத்த ஓட்டத்தை சீராக்க வல்லது. நிறைய இதய நோயாளிகள் இந்த முத்திரையை பயன்படுத்தி அவங்க ஃபஸ்ட் எய்டு நம்ம கொடுக்கறதுக்கு முன்னால் ஏதேனும் ஒன்று ஆகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முத்திரையை பயன்படுத்தினா அவங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மை கிடைக்கும். அப்படிங்கிறதுனால சாதாரணமாகவே நம்ம மனமடக்கத்துக்கு இதை வச்சுக்கிறோம், அநாகத சக்கர இயக்கத்துக்கு வச்சுக்கலாம். நம்மளுடைய இரத்த ஓட்டம் நமக்கு இதயத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லைம்மா, நான் நிம்மதியாக தான் இருக்கிறேன், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் அந்த சீரான இரத்த ஓட்டம் வாழ்நாள் இல்லை வரைக்கும் நடக்கிறதுக்கு கட்டாயம் இந்த அபான வாயு முத்திரை நமக்கு எல்லாருக்குமே தேவை. ஒரு பூஜைக்கு போகிறதுக்கு முன்னாலேயோ அல்லது நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போதோ ஒரு 5 நிமிட நேரம் இந்த முத்திரையை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கலாம். வழக்கம் போல் அமர்வு நிலை நேராக இருக்கணும். தொடைக்கு உள்ளார முத்திரையை வச்சுக்கணும். இந்த பக்கமாக காற்று புகாத வண்ணம் நீங்கள் உங்கள் கையை இப்படி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 விரல்களையும் இப்படி வச்சுக்கணும். இயல்பாக ப்ரெஷர் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த முத்திரையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், வயிற்று பகுதியில் தொப்பை இருக்கிறவங்க, குறிப்பாக அந்த மூத்திரப்பிண்ட முத்திரையெல்லாம் அந்த வயிற்றுப்பகுதி தொப்பையை நல்லாவே நிறைய பேருக்கு நம்ம சங்கத்திலே நிறைய பேருக்கு கழிச்சிருக்குது. இப்போ நீங்கள் இந்த அபான வாயு முத்திரையை நீங்கள் செய்ய வரும்போது உங்களுக்கு எல்லா விதமான இதய சம்பந்தமான நோய்கள் அனைத்து நீங்கும். அநாகத சக்கரம் தூண்டப்படும். இங்கே சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் இந்த அப்படிங்கக்கூடிய மந்திரம் இங்கே சொல்லக்கூடியது. ஏற்கனவே மூலாதாரத்தில் 4 இதழ், அதுக்கு அடுத்து சுவாதிஷ்டானத்தில் 6 இதழ், 6 நாளும் 10, மணிபூரகத்தில் 10, 19, 20, அநாகதத்தில் 12. அப்போ 6 நாளும் 19, 20, இது 12, 32 எழுத்துக்கள். இப்போ நமக்கு 51 எழுத்துக்கள் மூலாதாரத்தில் இருக்கிறதுல 32 எழுத்து தாமரைகளை நம்ம மலர்த்தி இருக்கிறோம். இதுக்கு அடுத்து விசித்திக்கு போகிறோம். அங்கே 12 எழுத்துக்கள் உண்டான தாமரைகள் இருக்குது. இருக்கிறதுலே 16 எழுத்துக்கள், இருக்கிறதுலே கூடுதலான எழுத்து இங்கே தான் இருக்குது. இப்போ இதை போட்டோம்னா 48 எழுத்துக்கள் ஆயிரும். இங்கே 16 எழுத்துக்கள் இங்கே இருக்குது. இங்கே உண்டான இந்த சக்கரத்தை இயக்குது மிகப்பெரிய. இங்கே இதை கடந்து போனால் தான் நமக்கு வாழ்வில் எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும். விசித்தி சக்கரத்தை இப்போ நாம் இப்போ அநாகதத்தோடு நிறுத்தியிருக்கிறோம். அடுத்த கட்டத்துக்கு விசித்திக்கு போகலாம்.